ஹலோ அண்ணி, நான் லக்ஷ்மி பேசுறேன். யாரு? லக்ஷ்மியா? லக்ஷ்மி சொல்லு. அண்ணன்கிட்ட அர்ஜென்ட்டா பேசணும், கொஞ்சம் போன் கொடுக்குறியா? அண்ணன் வீட்ல இல்ல, இப்பதான் சிவபுரம் போனாரு. சரி, செல்லுக்கு போன் பண்றேன். ஐயோ, செல்ல வீட்லயே மறந்து வச்சுட்டு போயிட்டாரே. ஐயோ, இப்ப என்ன செய்யுது? என்ன பதட்டமா பேசுற? என்னாச்சு லட்சுமி? கடவுள் எங்களுக்கு ரொம்ப சோதனை கொடுத்துட்டாரு அண்ணி. அவரோட அண்ணனுங்க எங்களை மோசம் பண்ணி சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டாங்க. அவங்க கேஸ் போட்டதால கோர்ட்ல இருந்து வந்து வீட்டை சீஸ் பண்ணி அவரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. நானும் குழந்தைங்களும் நடு தெருவில் நிக்கிறோம். சாயந்தரத்துக்குள்ள 3 கோடி ரூபாய் கட்டலன்னா அவரை வெளியே விட மாட்டாங்க. இந்த நிலைமையில அண்ணனை தவிர வேற யாராலையும் எங்களை காப்பாற்ற முடியாது அண்ணி. ஐயோ, என்னடி சோதனை உனக்கு லட்சுமி? அண்ணன் வந்ததும் விஷயத்த சொல்லி உடனே அனுப்பி வைக்கிறியா அண்ணி? கண்டிப்பா அனுப்பி வைக்கிற லட்சுமி, நீ தைரியமா இரு. ஆமாடியோ, 3 கோடிக்கு உல வச்சுட்டா. எத்தனை கோடியா இருந்தா என்ன? நாம இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்ல போறோமா என்ன? அவ அங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். லக்ஷ்மிக்கு எதுவும் ஏதோ காத்துல கற்பூரம் அணைஞ்சு போச்சு, அதுக்கு போய் மனசு குழப்பிக்கிறியப்பா. அப்படி இல்லை சித்தப்பா, என் மனசு ஏதோ சரியில்லை. எதுக்கும் தங்கச்சிக்கு போன் பண்ணி பேசுறேன். ஆகாஷ் போன் ஸ்விட்ச் ஆஃப். வீட்டுல யாரும் போன் எடுக்க மாட்டாங்க. அவ எப்படிப்பா இன்னைக்கு அவ வீட்டுல இருப்பா? இன்னைக்கு அவளுடைய பிறந்த நாள் இல்ல. லட்சுமி நேரம் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா. நீ அங்க போன் பண்ணு. ஆமா இல்ல, சாப்பிடு சாப்பிடுங்கிற. ஹலோ. ஹலோ நந்தினி, லக்ஷ்மி எங்க வந்தாளா? இன்னும் வரலையேங்க. வரலையா? நந்தினி, இங்க நான் வந்ததுல இருந்து எல்லாமே அவசரமா நடந்துகிட்டு இருக்கு. தங்கச்சிக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு டென்ஷனா இருக்குமா? எதுவும் ஆயிருக்காதுங்க, நீங்க பயப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்க வந்த உடனே உங்களுக்கு போன் பண்றேன், சரியா? நம்ம வீட்டுக்கும் வரல, அவங்க வீட்லயும் இல்ல. எங்க போயிருப்பா? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவளுக்கு எது பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு என் மனசு சொல்லுது. நான் போய் அவளை பாக்குறேன். நீங்க அம்மன் சிலையை எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்கு போங்க. தங்கச்சி வரலன்னு உன் புருஷன் இவ்வளவு தூரம் கவலைப்படுறாருன்னா எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. என்னது? அவ ஏன் இங்க வரலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரா அவ வீட்டுக்கே போயிட்டாருன்னா? அம்மாடியோ, அவர் அங்க போனாருன்னா விஷயம் தெரிஞ்சு போயிடுமே. 3 கோடி போன மாதிரிதான். நான் போக விட்டுருவேனா? எனக்கு கோடிகளோ பிளாட்டோ இல்லைன்னாலும் அனுபவம்னு ஒண்ணு இருக்குல்ல. உன் புருஷனை உடனே இங்க வர வைக்கிறேன் பாரு. ஹலோ, லக்ஷ்மி வீட்டுக்கு வந்துட்டாளா? உங்க தங்கச்சி இங்க வரலையா? ஆனா நந்தினிக்கு இங்க நெஞ்சு வலி வந்துருச்சுப்பா. உண்மையா சொல்றீங்க? ஆமா தம்பி, கொஞ்சம் முன்னாடி போன்ல அங்க ஏதோ உங்களுக்கு அபசகுணம் நடக்குதுன்னு சொன்னீங்கல்ல. உங்க டென்ஷன் கேட்டு தாங்க முடியாம நெஞ்சு வலி வந்து படுத்தா. உடனே ஹாஸ்பிடலுக்கு போறதானே? பயப்படாதீங்க தம்பி, டாக்டருக்கு போன் பண்ணிட்டேன். நந்தினி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? பேசுமா? ஹலோ நந்தினி. என்னங்க, திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுங்க. அப்படியே துடிச்சு போயிட்டேன். எங்க உங்களை பார்க்காம செத்து போயிடுவேனோன்னு பயமா இருக்குங்க. சீக்கிரமா வந்துடுங்க. நீ எதுக்கும் பயப்படாத நந்தினி, நான் வந்துட்டே இருக்கேன். என் தங்கம். இன்னைக்கு ராக்கி பண்டிகை இல்லம்மா, உங்க மாமாக்கு கட்டுறதுக்காக தான் வாங்கினேன். நந்தினி, நந்தினி எப்படி இருக்கு டாக்டர்? கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பிபி கொஞ்சம் அதிகமா இருந்தது, மெடிசன்ஸ் கொடுத்தேன். ஷில் பி ஆல் ரைட். வரேன். இப்ப எப்படி இருக்கு? என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன
நிமிஷம் கூட தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. ஓகே ஓகே நந்தினி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ எதையும் யோசிக்காம படு. படு. ஏய், என்ன என்னங்க? நீங்க எங்க தம்பி? நான் பாக்குறேன். சீக்கிரம் பாருங்க, லட்சுமியா இருக்கும். ஹலோ ஹலோ லட்சுமி தானே? ராங் நம்பர். ராங் நம்பர் தம்பி. ராங் நம்பரா? என்ன செஞ்சாவது இன்னைக்கு இவர் அங்க போக விடாம செஞ்சிடணும். லட்சுமி ஏன் இன்னும் வரல? அட்லீஸ்ட் ஒரு போன் கூட பண்ணலையே. சித்தி, என்ன தம்பி? லட்சுமி ஏதாவது போன் பண்ணாளா? இல்ல தம்பி, பண்ணல. இப்ப எப்படி பண்ணுவ போனு? போன் கட் ஆயிடுச்சே. லட்சுமி, டிஃபன் சாப்பிடுங்க. வேண்டாம் லட்சுமி. பிறந்த வீட்டுல மகாராணி மாதிரி வாழ்ந்த உன்னையும் நம்ம குழந்தைகளையும் இன்னைக்கு ரோட்ல நிறுத்திட்டு இப்படி ஒரு நிலைமையில நான் உயிரோட இருக்கணுமான்னு தோணும். அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நல்லவங்களுக்கு தான் அந்த கடவுள் எப்பவுமே சோதனை கொடுப்பாரு. எங்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி பேசினா எப்படி? குழந்தைங்களை பாருங்க, எப்படி பாடி போயிட்டாங்க. அவங்க முகத்துக்காகவாது சாப்பிடுங்க, வாங்கிக்கங்க. என்ன சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க டாடி. என்னங்க, நான் அண்ணனை போய் பார்த்துட்டு வரேன். வேண்டாம் லட்சுமி, இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது. தெரிஞ்சா என்னை பத்தி என்ன நினைப்பாரோன்னு எதுவும் நினைக்க மாட்டாருங்க. நடந்தது எதுலயும் உங்க தப்பு இல்லையே. எனக்கு கஷ்டம்னு வந்தா அண்ணனை தவிர வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அவரை விட்டு வேற யார் நம்மளை காப்பாத்துவா? சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. எனக்கு நெஞ்சு வலின்னு சொல்லியும் போயிட்டாரு. தங்கச்சி அவ்வளவு முக்கியமா போயிட்டாளா? இங்க பாரு, என்னையா கேட்டுக்கு சீல் வச்சு? கோர்ட்டு இந்த வீட்டுக்கு சீல் வச்சிருச்சுங்க. இந்த வீட்டு மேல நிறைய கடை இருக்குதான், அதனால இந்த வீட்டுக்கார ஐயாவை கைது செஞ்சிட்டாங்க. பாவம் உங்க பொஞ்சாதி கட்டின புடவையோட பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்க போயிட்டாங்க. அந்த ஐயாவோட அண்ணனுங்க தான் அவர் சொத்தெல்லாம் ஏமாத்தி எழுதி வாங்கிட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க.